ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டிருக்க டைனமைட் ட்ரெயின்ஸ் நான் உங்க ஸ்வீட்டி. ஸோ இன்னைக்கு ஜிம்மிங்க்கு தான் எஃபெக்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோட கன்டினியூட்டி தான். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக நான் இதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்க ஜிம்மினோட முகத்திலேயே அந்த தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவனை பார்த்து திட்டிட்டு கோமா அந்த ரூம் விட்டு வெளியே வந்திருப்பீங்க. இப்போ ஜிம்மினும் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டது அவனுக்குமே வந்து ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்திருக்கும். அதோட அந்த பாட்ட அப்படியே முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரீமோட ஸ்டார்ட்டிங்லேயே இப்போ நீங்க தான் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஜெமீன் அப்படி உங்ககிட்ட நடந்ததை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க அதே நேரத்தில் இப்போ ஹாங்கும் அவரோட கேபின் விட்டு வெளியே வராரு. அப்படி வெளியே வந்துட்டு நீங்கள் இருக்கீங்கிற மாதிரி பார்க்குறாரு. பிகாஸ் ஹாங்குக்கு ஜிமின் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹாங்கோட கேபின் எப்படி இருக்கும்னு. அதனால அவனுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னே சுத்தமாக தெரியாது. அதனால இப்போ அவனும் எதுவும் தெரியாமல் உங்ககிட்ட ஏதோ வேலை சொல்லணுங்கிறதுக்காக தான் அவங்கள தேடிருப்பா. ஆனால் நீ இப்போ உங்களோட சீட்டில் உட்காந்துருக்க மாட்டீங்க. அதனால இப்போ அவனுமே நீங்கள்லாம் அதை பார்த்துட்டு எங்கே போனாவ, எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்படி வெயிட் பண்ணி பார்த்தோம் நீங்கள் வராதனால இப்போ அவருமே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் உங்களோட ஃபோனுமே உங்களோட டேபிளில் தான் இருந்திருக்கும். அதனால் இப்போ ஹாங்குமே ஒரு மாதிரி எங்கே போயிட்டாவ அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு அவங்கள தேடிட்டு இருக்காரு. அப்படி அவர் தேடிக்கிட்டே இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் கண்டுபிடிச்சி வந்திருப்பாரு. பிகாஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் அந்த பில்டிங்கோட டாப்பில் தான் இருக்கீங்க. அங்கே நின்றுட்டு தான் ஒரு மாதிரி தனிமையாக நடந்த நினச்சி ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இப்போ அவங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நின்று அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அவனுமே ஒரு மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு, ஒயன் என்னாச்சு ஒயன், எதுக்காக அழுற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்குறான். இப்போ நீங்களும் ஒரு மாதிரி அழுகிட்டு தானே இருந்திருப்பீங்க. இப்போ ஹாங்க பார்த்ததும் ஹாங் ஹாங் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இப்போ ஹாங் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஹாங்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹக் பண்ணுறத பார்த்துட்டு, என்னாச்சு ஒயன், ஏதாவது உனக்கு பிரச்சனையா, ஏன் அழற, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ப்ளீஸ் அழாத அழாத ஒயன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சமாதானமும் படுத்துகிறான். ஆனால் நீங்கள் ஹாங் இல்லை ஹாங், அவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாரு யார் இருக்காங்க, இங்கே யாருமே இல்லையே, என்னாச்சு ஒயன், யாரும் உன்னை என்ன பண்ணா, யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களே என்ன, ஏன் அழற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நீங்களும் அழுதுகிட்டே ஹாங் இல்லை ஹாங், அவன் அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்கிறான், எனக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னால் முடியல ஹாங், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அவனை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இப்போ ஹாங் அப்படிங்கிற மாதிரி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி அழுறீங்க. இப்போ ஹாங்குமே ஒன்றும் புரியாமல் நீங்கள் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அவனுமே உங்களை பேக் ஹக் பண்ணி, ஒயன் அழாத, அதான் நான் இருக்கல கூட, அழாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போயிருந்துருக்கோம். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸில் நீங்கள் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டதை நினச்சி இப்போ அவனுக்கு பயங்கர சோகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை நீங்கள் திரும்பவும் அவங்ககிட்ட வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வீங்கன்னு. அதனால தான் இப்போது அவனுமே இந்த பாரில் வந்து உட்காந்து ஒரு மாதிரி குடிச்சிட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு இப்போ ஹாங்குமே வராரு. இப்போ ஹாங்குமே வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் அப்படியே உட்கார்றாரு. அப்படி உட்காந்துட்டு ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத நோட் பண்ணிட்டு, என்னாச்சு ஜிமின், ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்குறான். ஆ அதெல்லாம் எதுவும் இல்லை ஹாங், சும்மா தான், எப்பயும் போல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. இப்போ ஹாங் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க ஒரு சர்வெண்ட்டை பார்த்து இப்போ எனக்கு ஒரு ட்ரிங்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அதை கேட்டதும் இந்த ஜிம்மின் ஹாங் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, நீ என்ன புதுசாக ட்ரிங்க்லாம் ஆர்டர் பண்ணி குடிக்கிற, உனக்கு தான் இந்த பழக்கமே இல்லையே, என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹாங்குமே எனக்கும் மனசு சரியில்லை ஜிம்மின், அதான், அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பமாகவும் இருக்குது. குழப்பமா இருக்கா, என்ன உனக்கு குழப்பம், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஹாங்கும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு, என்ன ஜிம்மின், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறால ஒயன்,
அவளும் நானும் ஒரு காலகட்டத்தில் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களோட லவ் அவளோட அப்பாவுக்கு பிடிக்காதனால எங்கள் 2 பேரையும் ஏதோ சதி பண்ணி பிரித்து வச்சிட்டாரு. அப்படி பிரித்து வச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற இவன் கூடயோ கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு. இப்போது அதில் என்ன உனக்கு? அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதான் எனக்கு பிரச்சனையே. வயன் கல்யாணம் பண்ணிட்டு போனவன் நல்லவனே இல்லை, அவன் ரொம்ப மோசமானவனாக இருந்திருக்கான். இன்னும் சொல்லப்போனால் வயனை பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கான். பாவம் வயன் இவ்வளோ நாளாக அந்த வழியெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் அவளுக்குள்ளேயே வச்சு புடுங்கிட்டு இருந்திருக்கா அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜமீன் அதை கேட்டுட்டு அங்கே தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அதனால் அவருமே ஒரு மாதிரி டவுட்டில் மோசமாக நடந்துக்கிட்டானா எப்படி, என்ன பண்ணா அப்படிங்க மாதிரி இப்போ ஜமீன் கேட்குறாரு. இப்போ ஹாங்கும் அதை கேட்டு அந்த கேடுகிட்ட நாய் வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற எவ கூடயோ அஃபேரில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்காக வயனை டெய்லியும் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வயனோட குழந்தை, அந்த குழந்தையவே அவனோட புருஷ சண்டையில் கீழே தள்ளி விட்டு அந்த குழந்தைய அவன் கொண்டுட்டு தான் என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னா தெரியுமா? அதை கேட்கும் போதே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஜிம்மின், ஒருத்தனுக்கு ஒருத்தைய பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? இத்தனைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டை. அப்படி சின்ன வயசு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஒருத்தைய காதலிக்கிறேன்னா அவளை எதுக்காக டார்ச்சர் பண்ணணும்? அவன் உண்மையான ஆம்பளையாக இருந்தா வயனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை காதலிச்சுருப்பாள். அப்போ அப்போவே வயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லி துரத்திருக்கலாம்ல. ஆனால் அப்படி இல்லை, எதுவும் சொல்லாமல் வயனை கல்யாணம் பண்ணி அவளை தினமும் டார்ச்சர் பண்ணி அவளுக்கு நரக வேதனையை கொடுத்துட்டு இருந்திருக்கான். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது பயங்கர ஆத்திரமா வருது ஜிம்மின். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானா அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க டேபிள்லேயே அவரோட கையாலே ரொம்ப வேகமாக அடிக்கிறாரு கோவத்தில். இப்போ ஜிம்மினும் அதை பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே தான் அமைதின்னு பார்க்குறாரு. அவரும் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, வயனோட குழந்தை அவர் கீழே பிடிச்சி தள்ளி விட்டதுனால தான் வயத்தில் அடிபட்டு குழந்தை கழிஞ்சு போச்சுன்னு. இப்போ ஜிம்மினும் அதை கேட்டுட்டு இப்போ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியாது இல்லையா, அவர் கீழே பிடிச்சி தள்ளி விட்டதுனால தான் அந்த குழந்தை கழிஞ்சதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை கழிஞ்சப்போ அவரும் தானே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. அதனாலே இப்போ அவருக்கு அந்த உண்மை வெளியே வந்ததும் அவரால் நம்பவே முடியல. நான் என் குழந்தைய கீழே தள்ளி விட்டு கொள்ளணும், நான் எப்போ எப்படி என் குழந்தைய அப்படிங்க மாதிரிலாம் இப்போ நினச்சிக்கிட்டே அன்றைக்கி உங்கள் கூட சண்டை போட்டுருந்துருப்பா இல்லையா, அந்த விஷயத்த அப்படியே நினச்சி பார்க்குறாரு. அப்படி நினைக்க பார்க்கும்போது அவர் கடைசியாக அவங்களை குறித்து கீழே தள்ளி விட்டுட்டு உங்களை கண்டுக்காமல் வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியிருந்திருப்பார் இல்லையா, அந்த விஷயத்த போய் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்க்கும்போது தான் இப்போ அவருக்குமே புரியுது, நம்ம தள்ளி விட்டு தான் வயன் கீழே விழுந்து அவன் வயிற்றுல அடிபட்டு குழந்தை களைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருக்குமே புரியுது. இருந்தாலும் அவர் அப்படி பண்ணது இப்போ அவருக்கே ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது. நம்மளே நம்ம குழந்தைய கொண்டுட்டோமே, அப்படி கொண்டது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வயன் மேலே பழிய போட்டோமே. கடவுளே, நான் என்ன தப்புக்கு மேலே தப்பு பண்ணி வச்சிருக்கேன்? இதனால தான் வயன் என்னை மொத்தமாக அவாய்ட் பண்ணுறாளா? நான் இவன் கூட அஃபேரில் இருக்கிறதுனால தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு நினச்சேன். ஆனால் நான் குழந்தையவே கொண்டுட்டு நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ அவருமே நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி அழுகிறாரு. அண்ட் இந்த சைடையும் ஹாங்கும் குடிச்சிட்டு இருந்திருப்பா இல்லையா, இப்போ அவருமே இப்போ பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. ஜிம்மின் இந்த மாதிரி அழுகிறத அவர் நோட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு.
இப்போ அவருக்குமே போதையானதும் அந்த கிளாஸை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி ஜிமின் கிட்ட, ஜிமின் என்ன நீங்கள் ஹேண்ட்வீலில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படிங்க மாதிரி கேட்குறான். இப்போ ஜிமின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு தானே இருந்திருப்பாரு. இப்போ அவருமே ஒரு மாதிரி ஒரு டேர்ஸ்லாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாரு. என்ன ஒயனோட வீட்டுக்கு நீ எதுக்கு போகிற? ஆ நான் ஒயன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு. என்ன விஷயம் கேட்கணும்? ஆ அதுவா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி சொன்னதும் இப்போ செமினா அப்படியே மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. ஹாங் நீ என்ன பேசுகிற? அதான் ஒயனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்படி இருக்கப்போ அவகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க போகிற? அவன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, இப்போ ஹாங்கும் சிமேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வயன் இப்போ அவள் புருஷ கூட இல்லை, அவனும் இவளும் எப்போவோ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ அவள் தனியாக தான் இருக்கா. ஈவன் அவங்க அப்பா வீட்டில் கூட இல்லை. அப்படி இருக்கப்போ நான் போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதில்ல என்ன தப்பு? ஹா அதுவும் இல்லாமல் வயன் அவ என்னையும் ஒரு காலகட்டத்தில் லவ் பண்ணிக்கிட்டு தானே இருந்தா. அப்படி இருக்கப்போ அவளால் எப்படி என்னை வேண்டான்னு சொல்ல முடியும்? அவள் அக்செப்ட் பண்ணிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஒன் இஸ் மை கேர்ள். அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? வைன் அவளை நான் முதல்ல எங்கே பார்த்தேன்னு தெரியுமா? அவளை நான் ஃபர்ஸ்ட் என்னோட காலேஜில் தான் பார்த்தேன். அதுவும் ஃபர்ஸ்ட் இயரில், ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்மேட்டில். அவளை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் வைன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா. அவன் எந்த அளவுக்கு அழகாக இருக்காளோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. நான் கூட நினச்சேன் அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கா, அதனால் திமிராக தான் இருப்பா, அவள் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பசங்க வீட்டெலாம் பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் பையன் என்னோட எண்ணத்தெல்லாம் அப்படியே தவிடுபடியாக்கிட்டா. இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் போய் ஜாயின் பண்ணேன். என் கூட அவ்வளோக்கு எந்த ஒரு பசங்களும் பேசவும் மாட்டாங்க, என்னை சேர்த்திக்கவும் மாட்டாங்க. நான் எப்பயும் ஒரு மாதிரி தனிமையில் தான் இருப்பேன். அதனாலேயே வயன் என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு பழகினான். நானுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் அந்த நட்பு எங்களுக்குள்ள காதலாக மலர ஆரம்பிச்சது. ஆனால் அந்த காதலை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயரில் தான் ஒயன் அவளோட லவ்வை என்கிட்ட சொன்னான். அதுவும் அவள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். நானும் ஃபர்ஸ்ட் அதை கேட்டுட்டு அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயந்தேன். பிகாஸ் நான் ஒயன் அளவுக்கு பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது ஒரு அம்மா தான். அவங்களும் கேன்சர் பேஷண்ட். அதுவும் இல்லாமல் நான் அந்த காலேஜில் படிக்கிறதே ஸ்காலர்ஷிப் மூலமாக தான். எனக்கு அப்பாவும் கிடையாது. அப்படி இருக்கப்போ வயனை நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி நான் ஃபர்ஸ்ட் வயனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தயங்கினேன். ஆனால் வயன் தான் என்னை விடாமல் எனக்கு ஆறுதல் சொன்னான். என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை தான் காதலிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னையும் காதலிக்க வச்சா. நாங்களுமே அந்த காதலை இன்னும் ஆழமாக வளர்க்க ஆரம்பித்தோம். அந்த வயனுமே அவ சொன்ன மாதிரி என்னை எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதனாலேயே எனக்கு வயனை இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படி இருக்கப்போ சடனாக ஒரு நாள் வயனோட அப்பாவுக்கு எங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சிடுச்சு. அப்படி தெரிஞ்சதும் நானும் ஃபோர்ஸ் பயந்தேன், எங்கள் வயன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு. ஆனால் அப்போ கூட வயன் என்கிட்ட, என் அப்பா என்ன சொன்னாலும் சரி, நான் என் அப்பாவோட பேச்சை கேட்க மாட்டேன், நான் முடிஞ்ச அளவுக்கு என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன், அப்படி முடியலையா நான் உன் கூடயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு அவங்களாம் வேண்டாம்
நீ தான் வேணும் அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு போனான். ஆனால் அதுக்கப்புறம் நான் வயனை பார்க்கவே இல்லை. அவனோட அப்பா தான் என்கிட்ட பேசினாரு. அதுவும் ரொம்ப தந்திரமா என்கிட்ட அதை இதுன்னு சொல்லி வயனை என்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சுட்டாரு. நானுமே வயனோட அப்பா பேச்சை நம்பி வயனை விட்டுட்டேன். அப்படி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வயன் மொத்தமாகவே என்னை விட்டு போயிட்டான்னு. அப்படியே என்னை மொத்தமாக விட்டுட்டு போகணுன்னு நினச்சி நான் எவ்வளோ நாள் அழுதுருக்குமே திரும்ப ஜிம்மேன். என்ன சொல்ல போனால் அவளை நான் திரும்பி நம்மளோட ஆஃபீஸில் பார்க்குற வரைக்குமே நான் அவளோட நினப்பில் தான் இருந்தேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற நினைப்பையே நான் மறந்துருந்தேன். ஆனால் எப்போ வயனை நம்மளோட ஆஃபீஸில் பார்த்தனோ அப்போவே நான் திரும்பவும் வயனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இடைஞ்சலாக இருந்தது வயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அந்த ஒரு விஷயந்தான். வயனுமே என்கிட்ட அவள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டா. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு அவளை எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்ல வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இப்படி இருக்கிறப்போ நான் போய் வயனுக்கு என்னோட லவ் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை தானே ஜெமின்? சொல்லுங்க, ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவனும் கேட்க, இப்போ ஜெமின் அதை கேட்டுட்டு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்குமே இப்போ புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. எவ்வளவு நல்ல பொண்ணாக இருந்திருக்கீங்க. உங்களை போய் நம்ம தப்பாக நினச்சி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஜெமீனுக்கு நினைக்க தோணுது. ஸோ இப்படியே அவர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கப்போ இப்போ ஹாங் தான் இப்போ ஜெமீனோட கையை பிடிச்சி, வாங்க ஜெமீன், இன்னைக்கு நான் வாங்கிக்கிட்ட அதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோர்ஸ் பண்ணி ஜெமீன் அங்கேருந்து எழுதிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. அதுவும் ஆஃபீஸில் நீங்கள் ஹாங் கிட்ட எல்லா உண்மையும் எடுத்து சொல்லியிருந்திருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்த இப்போ நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. சே, நம்ம அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் ஹாங் கிட்ட சொல்லிட்டோமே, இனிமே அவள் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன பண்ணுறது? தப்பு பண்ணிட்டோம். எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாலும் நம்ம ஹாங் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கக்கூடாது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி நினச்சிட்டு உட்காந்துருக்க அதே நேரத்துக்கு இப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. இப்போ நீங்களும் அது யாருங்கிற மாதிரி எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஹாங் தான். இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான், என்ன வேணுமா இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஹாங்கும் ஓயன் பேபி தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு, ஹே என்ன உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்போ கால் பண்ண? கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் இப்போது உன் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன், கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியுமா அப்படிங்க மாதிரி கேட்குறான். எது, என் வீட்டுக்கு கீழே நிற்கிறியா, எங்கே எதுக்கு வந்த அப்படிங்க மாதிரி இப்போ சொல்லிட்டு இப்போ நீங்களும் பால்கனி வழியாக போய் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ ஹாங் தான் வீட்டுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் அப்படி நின்றுட்டு உங்களை பார்த்து ஹாய் கீழே இறங்கி வரையா அப்படிங்கிற மாதிரி கையால் சைகை பண்ணுறான். இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு பயந்த மாதிரியே பண்ணுறான். சே, நீங்கள் பாரு ஹாங், என்னால் கீழே வர முடியாது, எதுவாக இருந்தாலும் நம்ம ஆஃபீஸில் நாளைக்கு பேசிக்கலாம், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, ஓனர் லேடி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை வயன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாங்கிறதுக்காக தான் வந்தேன், ப்ளீஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வாயேன், ஒரு ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்புறமா எங்கேருந்து போயிடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கீழே வா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது காலையே பேசிக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்காம வர முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. இப்போ ஆங்கும் ஒன் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கீழே வந்துட்டு போ, இல்லைன்னா ஓனர் லேடியை கேட்டை ஓப்பன் பண்ணி சொல்லிவிடு, நானே மேலே ஏறி வரேன் அப்படி மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் மாதிரி பதறிக்கிட்டே டே அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத, நானே கீழே இறங்கி வரேன் ப்ளீஸ், காலிங் பெல்ல எதுவும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், பாவம் பாட்டிமா டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா
திரும்ப உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்களும் உங்களோட வீட்ட விட்டு கீழ இறங்கி வந்து, கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நீங்களுமே அவங்க இருக்கிற இடத்துக்கு போறீங்க. அப்படி போகும்போது கூட ஒரு மாரி கோவமா தான் போறீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இதுக்காக இப்போ நீங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில ஆஃபீஸ்ல பேசிக்கலாம். அப்படியே நீ என் பேச்ச கேட்காம இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? அப்படிங்கும் போது இப்போ நீங்க கோவமா ஹாங்க பார்த்து கேட்குறீங்க. இப்போ ஹாங்க அத பார்த்துட்டு, ஒயின் ஒயின் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் இப்போ இந்த மாரி வெடிச்சு தள்ளுற? எனக்கு நீ இந்த மாரி பேசுறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பேசு. அப்படிங்கிற மாரி இப்போ அவனும் ஒரு மாரி பாவமா கேட்குறான். அப்போ நீங்களும் என்ன பொறுமையா பேசணும்? ஆ இப்போ எதுக்கு நீங்க வந்த? அப்படின்னு நீங்க திரும்பவும் ரூடா கேட்குறீங்க. ஒயின் நான் தான் சொல்றேன்ல, பொறுமையா பேசு. அப்பதான் நான் இங்க எதுக்கு வந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். நீ இந்த மாரி பேசுனேன்னா, சத்தியமா நான் எதுக்கு வந்தேனுங்கிறதே மறந்துடுவேன். அப்படிங்கிற மாரி இப்ப அவனும் சொல்ல, எப்படியும் நீங்க ஒரு ஒரு மாரி பெருமூச்சு வாங்கிட்டு, ஸோ கடவுளே! இவன வச்சுக்கிட்டு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே, "இங்க பாருங்க நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? ஆ என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி இப்போ நீங்க சாஃப்ட்டா கேட்குறீங்க. ஆ இதுதான் ஒயன். ஒயன் இப்படி இருந்தா தான் நல்லா இருப்பா. எனக்குமே பிடிக்கும். ஆம், நான் இப்போ இங்க எதுக்காக வந்தேன்னா, ஆ அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே, இப்போ அப்படியே ஒரு மாரி சுத்தி சுத்தி பார்க்குறான். அப்படி சுத்தி பார்க்கும்போது காம்பவுண்ட் கிட்ட வெளிய சின்ன சின்ன பூச்செடிலாம் வச்சிருப்பீங்க. அதுலயுமே வந்து பூவெல்லாம் பூத்திருக்கும். இப்ப அங்க அந்த பூச்செடியில இருக்கிற பூவ ஒரு மாரி பறிச்சு, இப்போ உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு, அப்படியே ஒரு மாரி முட்டி போட்டு, "ஒயன் வில் யூ மேரி மீ?" அப்படிங்கிற மாரி இப்போ சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். இப்போ நீங்களும் அத பார்த்துட்டு, அப்படியே ஷாக்ல உங்களோட கைய வாய பொத்திக்கிறீங்க. அதுவும் இல்லாம நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஹாங் இந்த மாரி உங்ககிட்ட வந்து கேட்பான்னு. இப்போ நீங்களுமே இப்படி ஒரு மாரி ஹாங்க ஷாக்கா பார்த்துக்கிட்டே, "ஏய் ஹாங் உனக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பண்ற நீ? எழுந்திரு முதல்ல." அப்படி மாரி தான் திட்டுறீங்க. இப்ப ஹாங்கும் முடியாது. ஏன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நான் இழந்திருக்கிறேன். அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இப்ப நீங்களும் ஹாங்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாரி உத்து பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டு, "குளிச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இப்ப அவனும், "ஆ அ அது அது" அப்படிங்கிற மாரி மழுப்புறான். "குடிச்சிருக்கியான்னு கேட்டேன்." "ஆ ஆ ஆமா லைட்டா நெனச்சேன்." "போ ஒழுங்குமரியாதையா போய் வீடு சேரு. தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப நீங்க டர்ன் பண்ண, இப்ப அவனும் ஒரு மாரி எந்திரிச்சு வந்துட்டு, "ஒயன் ஒயன் போகாத ஒயன். நான் நான் எதுக்கு குடிச்சேன்னா, உன்கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும்ல. அதுக்காக தான் குடிச்சேன். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருந்துச்சு. உனக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாரி. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெளிவா இருந்துச்சு. இப்பதான் உன் புருஷன் உன் கூட இல்லைல்ல. அதுக்கப்புறம் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? அதான் என் லவ்வ உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன்." அப்படிங்கிற மாரி இப்ப அவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். "இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. எனக்கு உன்ன பிடிக்கல. எனக்கு உன் மேல எந்த லவ்வும் கிடையாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதையும் நீ மறந்துடு. இனிமே நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ்." அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ அவங்க அதை கேட்டுட்டு, என்ன அ, ஏன் ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நீயும் என்ன ஒரு காலகட்டத்தில் காதலிச்ச தானே? நானுமே உன்னை காதலிச்சேன். அப்படி இருக்கப்போ உன் அப்பா தான் ஏதோ பண்ணி நம்மள பிரிச்சுட்டா. அதான் இப்போ நீ தனியா தானே இருக்க. அப்படி இருக்கப்போ நான் ஏன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? என்னையும் உனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாம நீ என்ன லவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு என்ன பிடிக்காம போகும்? அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து கொஷின் கேட்குறான். இப்போ நீங்களும், "இங்க பாரு ஹாங், என்கிட்ட தேவையில்லாம பேசாத. எனக்கு உன்னை பிடிக்கலன்னா பிடிக்கல. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படல. போதும். இதோட நான் என் வாழ்க்கையை எப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணாத." "அதை எப்படி அப்படியே விட முடியும்? நீ சொன்னா நான் கேட்கணுமா? அதுவும் இந்த விஷயத்துல உனக்கு ஏன் என்ன
பிடிக்காம போச்சு. அந்த ரீசனை ஃபர்ஸ்ட்டு சொல்லு. அப்படி மாதிரி இப்போ அவனும் கேட்க, "அ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேண்டாம். இதுக்கப்புறமும் நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்ல. விட்டுரு." ஏன்னு நான் சொல்லட்டுமா? நான் அன்னைக்கு நீ கால் பண்ணப்போ அந்த கால் அட்டன் பண்ணலங்கிறதுனால என் மேலே நீ இப்போ கோவமா இருக்க. அந்த கோவம் தான் இப்போ என்ன அக்செப்ட் பண்ணிக்க விட மாட்டேங்குது. கரெக்டா? அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்குறான். இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, தேவையில்லாமல் வளராத, போய்ங்கிறது எனக்கு தெரியும்டி, அதுதான் ரீசன். அதுவும் இல்லாமல் நீ அதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு சாரி சொல்கிறல்ல, அப்படி சொல்லியும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்காம திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். இப்போ நீங்களும் ஆமாம், அதான் ரீசன். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ மட்டும் என்னோட காலை ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு நிலைமையும் வந்திருக்காது. ஸோ அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். அதனால் எனக்கு ஒன்று இப்போ பிடிக்கல, போயிங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஓங்கி ஒன்று அப்படியே கணத்தில் வச்சேன்னா வச்சுக்க, அதான் சாரி சொல்கிறேன்டி. அப்படின்னு சும்மா சும்மா அதையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. ஏன் நான் மட்டும்தான் தப்பு பண்ணா? நீ என்ன தப்பு பண்ணலையா என்ன? நான் அவ்வளோ கால் பண்ணியும் நான் கால் எடுக்கலன்னா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு ஓடி வர வேண்டியதானே? நீ ஏன்டி அப்படி பண்ணாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு எனக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அந்த மண்டபத்துட்டு தப்பிச்சு வரத்துக்கு உனக்கு ஒரு வாட்டி கூட சான்ஸ் கிடைக்கலையா? வந்திருக்க வேண்டியதானே? அப்படி நீ மட்டும் வந்திருந்தீன்னா அப்போ எனக்குமே உங்கள் அப்பா பண்ண சதி தெரிஞ்சிருக்கும்ல. நானுமே ஒன்றா அப்போவே கல்யாணம் பண்ணி உங்களோட குடும்பம் நடத்திருந்திருப்பேன். அந்த வகையில் பார்த்தா இப்போ நீ தானே தப்பு பண்ணியிருக்க. நான்லாம் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லி உன்னை ப்ளேம் பண்ணலையே. நீ மட்டும் ஏன்டி அந்த விஷயத்த சொல்லி சொல்லி என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க? அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை கோமா பார்த்து கேட்குறான். இப்போ நீங்களும் அப்படி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, எங்கே பாரு, நடந்து முடிஞ்சது அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு உண்மையில துளியாவது கூட காதல் இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போன நீங்கள் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ நான் உங்களோட கையை பிடிச்சி இழுத்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களுமே மேலே மோதி அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போ அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஹே என்னை பாரு, என்னை பார்த்து சொல்லுடி, உனக்கு துளியாவது கூட இப்போ என் மேலே காதல்னு என் கண்ணை பார்த்து சொல்லு. அப்படி நீ மட்டும் என் கண்ணை பார்த்து உண்மையில எனக்கு துளியோட காதல்னு நீ சொல்லிட்டேன்னா நான் இந்த நிமிஷமே உன்னை விட்டுட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த ரிஸ்க்கும் பண்ண மாட்டேன், புரியுதா? சொல்லு, என் கண்ணை பார்த்து பதில் சொல்லுடி. நிஜமாவே உனக்கு என் மேலே லவ் இல்லை? நீ இப்போ என்ன காதலிச்சுட்டு தானே இருக்க. அதனால தானே நீ என்ன ஹக் பண்ணி உனக்கு நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட. சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இப்போ அவனுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் தான் இந்த மாதிரி கேட்டதும் உங்களுக்குமே இப்போ ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஆனால் அதுவும் இல்லாமல் அவங்களோட கண்ணை பார்த்து அவங்களால பேசவும் முடியல. பிகாஸ் இப்போ வரைக்குமே நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவன் காலை எடுக்கவே இல்லைங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ நீங்களும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே எனக்கு விடுன்னு சொல்கிறேன்ல, தேவையில்லாம பண்ணாத, விடு. ஏய் என் கண்ணை பார்த்து சொல்லுடி. நீ மட்டும் அப்படி சொல்லிட்டேன்னா நான் சொன்ன மாதிரி உன்னை விட்டுடுறேன். என் கண்ணை பாரு, பார்த்து பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ உங்களாலுமே எதுவும் பண்ண முடியல. இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அப்படி தள்ளி விட்டுட்டு இப்போ நீங்களுமே திரும்பி கூட பார்க்காம இப்போ அவசரமாக அவங்களோட வீட்டுக்கு ஓடி போகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு அவருமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அவருமே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, வயன், எனக்கு நீ ப்ரூஃப் பண்ணிட்டுடி, நீ இன்னும் என்ன காதலிக்கிறேன்னு. கவலைப்படாத, இந்த வாட்டிலாம் நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். அதுக்கப்புறம் இனிமே நான் தான் உனக்கு புரிச்சேன்,
அண்ட் நீ தான் எனக்கு என்னோட பொண்டாட்டி. இனிமேல் அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுவும் உங்கள் ஒப்பனே வந்தாலும் சரி, இந்த வாட்டி நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. புரியுதாடி? ஏய் அப்படி மாதிரி அந்த ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்காரு. அண்ட் நீங்களுமே இப்போ வேகமாக ரூமுக்கு திரும்ப ஓடி வந்து ஹாங் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஹாங்குக்குமே இப்போ பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதனால இப்போ அவனுமே தலைகால் புரியாம அந்த ரோட்ல அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா எங்க ஜிம்மினுக்கு தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுச்சு. பிகாஸ் ஜிம்மின் இவ்வளோ மணி நேரமா அந்த காருக்குள்ள தான் உட்காந்துட்டு நீங்களும் ஹாங்கும் பேசினது, அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அதனாலே ஜிம்மினுக்கு இப்போ சுத்தமா மனசே இல்லை. இப்போ அவருமே ஒரு மாதிரி பயங்கரமா அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. பிகாஸ் இனிமே நீங்க அவருக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு நினைச்சு இப்போ அதே நினைப்போட தான் இப்போ அவரோட வீட்டுக்குமே வந்திருப்பாரு. அப்படி அவர் வீட்டுக்கு வந்ததும் இப்போ பயங்கர கோவத்தோட அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு உடைக்கிறாரு. பிகாஸ் அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் நீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க? அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சமாவது அவன் மேல இறக்கம் காட்டியிருக்கலாம்ல. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவனும் நினச்சிக்கிட்டு இப்போ பயங்கர கோவத்தோட எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அதனால இப்போ அவனுக்குமே ஒரு மாதிரி வெறியாகுது. இல்லை, நான் விட மாட்டேன். ஒயின் ஒயின் எனக்கானவ. நான் அவளை விட மாட்டேன். அவளை யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவள் என்னோட ஒயின். அவன் எனக்கு தான். எனக்கு மட்டும்தான். அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருக்க ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்படியே நெக்ஸ்ட் டைம் ஆயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே ஆனதும் இப்போ நீங்களுமே உங்களோட ஆஃபீஸ்க்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இப்போ உங்களோட வீட்டை விட்டு கீழே இறங்கி வரீங்க. அப்படி இறங்கி வந்ததும் அங்க ஹாங் தான் இருக்கான். அவன் அவனோட கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களுமே ஹாங்கோட காரை பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காம பாட்டுக்கு அப்படியே அந்த காரை கிராஸ் பண்ணி இப்போ உங்களோட பஸ் ஸ்டாப்புக்கு போறீங்க. நாங்களுமே இங்க எதுக்காக வந்திருப்பானா உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்போ நீங்களும் அவனை கண்டுக்காம ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி போகிறத பார்த்துட்டு இப்போ அவனும் அந்த காரை விட்டு கீழே இறங்கி வந்து வேன் வேன் எங்கே போகிற வா நம்ம 2 பேரும் ஒன்றா காரில் ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை கூப்பிட்றாரு. ஆனால் நீங்களும் எங்கே பாருங்க மிஸ்டர் ஹாங், நான் இவ்வளோ நாளாக ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் தான் வந்துட்டுருந்தேன். அண்ட் இனிமேலும் நான் பஸ்ஸில் தான் வரப்போகிறேன். ஸோ உங்களோட டாக்ஸி டிரைவ் சர்வீஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் போகிறீங்க. இப்போ ஹாங் உங்களோட கையை பிடிக்கிறாரு. அப்படி கையை பிடிச்சது இப்போ நீங்களும் ஒரு மாதிரி டேர்ன் பண்ணி ஹாங் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. சாரி, ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு. என்ன நீ இப்படி சொல்கிற? நான் உனக்காக எவ்வளோ மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. நீ என்னடா என்னை அசால்ட்டாக கண்டுக்காம போகிற? இப்போ நீ என் கூட ஆஃபீஸ் வரதுனால உனக்கு என்ன பிரச்சனை? 2 பேருமே ஒரு ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறோம். அப்படி இருக்கப்போ ஏன் கூட வரமாட்டேங்கிற? ப்ளீஸ் வா, நம்ம 2 பேரும் ஒன்றா எங்கேயாவது போய் வெளியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஹாங் கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் தான் என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்களோட பஸ் ஸ்டாப்க்கு வந்திருப்பீங்க. நாங்களுமே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு முன்னாடியே கெஞ்சிக்கிட்டே வந்திருப்பாரு. இருந்தாலும் நீங்கள் ஹாங்கை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த டைமுக்கு கரெக்டாக பஸ்ஸு வந்திருக்கும். இப்படி பஸ் வந்ததும் யாரும் ஒருத்தராக ஏறுறாங்க. ஆனால் அந்த செகண்ட் கூட ஹாங் உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்களோட பஸ்ஸில் ஏறிட்டீங்க. இதனால் இப்போ ஹாங்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னவ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இப்போ அவருமே அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாரு. அப்படி அவரும் அந்த பஸ்ஸில் ஏறினதோ இப்போ அந்த பஸ்ஸு வந்து கிளம்புது. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த பஸ்ஸு வர ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அவருமே நீங்கள் எங்கே இருக்கீங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களுமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அவருமே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு பேக் சைடில் அப்படியே நிற்கிறாரு. நீங்களுமே அவங்க பின்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு இப்போ எதுக்காக என் பின்னாடி வந்து நிற்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி போங்க, என் மேலே மோதாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹாங்கிட்ட சொல்கிறீங்க. என்ன சொன்னீங்க மேடம்? சாரி, எனக்கு கேட்கல. பஸ்ஸு கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது அதான். அதுவும் இல்லாமல் என் லவ்வர் இங்கே தான் இருக்கா. அவளை எந்த ஒரு நாயும் இடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நானும் உங்கள் மேலே மோத மாட்டேன்.
நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் எங்கள் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே அவங்க ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துருக்கீங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து இப்போ பஸ்ஸும் பிரேக் போட்டிருப்பாங்க. அதனால் பஸ்ஸுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி முன்னாடி சாஞ்சிட்ருப்பாங்க. அதனால் நீங்களுமே இப்படி ஒரு மாதிரி தடுமாறி அவங்க மேலே போய் விழுந்துருப்பீங்க. அதனால் அவங்க உங்களை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதனால் நீங்களுமே அப்படி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இப்போ அவரோட வயிற்றுலேயே ஒரு கிக்கு கொடுக்குறீங்க. அதனால் இப்போ அவருமே வழி தாங்க முடியாமல் அவரோட வாயை பற்றிக்கிட்டு கத்துறாரு. இப்படியே நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கும் வந்திருப்பீங்க. ஆஃபீஸ்க்கு வந்து உங்களோட பஸ் ஸ்டாப் போய்ட்டு கீழே இறங்கிடணும். ஆஃபீஸ்க்கு வாக்பர் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அப்போ கூட அவங்க உங்களை விடாமல் அப்படியே தான் உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்களுமே ஹாங்கிட்டேருந்து எப்படியா தப்பிக்கணுங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஹாங் உங்களை தப்பிக்க விடாமல் அவருமே உங்களுக்கு ஈக்குவலாக கூடவே தான் வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அதனால் இப்போ நீங்களுமே ஆஃபீஸ்க்கு வந்து உங்களோட இடத்துல உங்களோட பேகை வச்சதுக்கப்புறம் அப்படியே ஹாங்க ஒரு மாதிரி திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இப்படி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கேட்குறீங்க. இப்போ அவனும் என்ன மேடம் என்னாச்சு, நான் இப்போது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நானும் உங்களை ஃபாலோ பண்ணலையே, அதுவும் இல்லாமல் என்னோடய ஒர்க்கு கூட இங்கே தான் இருக்குது, அதோ அங்கே பாருங்கள், அதான் என் கேபின், நானும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், நீங்களும் இங்கே தானே ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி இருக்க போது நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை கிண்டல் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் இங்கே பாருங்க, போதும் ஸ்டாப் பண்ணுங்கள், இதுக்காக இப்போ காலையிலேருந்து என்ன ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ அவரும் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்டிங்காக கேட்குறாரு. முடியாது, நீங்கள் என்ன கேட்டாலும் அது என்னால் தர முடியாது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் நான் தரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆஹா அப்படியா, உனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லையோ, இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் அவசியம் வரும், அப்போ நான் கவனிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போது உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் நான் கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு உங்களோட காதுகிட்ட வந்து ஐ லவ் யூ அயன் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக சொல்கிறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. இப்போ வந்து அடி வாங்கிட்டு, ஏய் அடிக்காதடி, வலிக்குதுடி, அடிக்காதடி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே இன்னொரு ஸ்டாஃப் வந்திருப்பாங்க. அதனால் இப்போவுமே ஏய் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நீங்களுமே பார்த்து இவன் என்ன இப்படி பண்ணுறான், சே இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அவன் பண்ணுறதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இப்போது நீங்களும் இப்போ ஜிம்மினோட கேபின் பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ ஜிம்மின் ஆஃபீஸ்க்கு வரவும் இல்லை. இப்போ டைமை பார்க்குறீங்க, பார்த்தா இன்னும் 9 o'clock கூட ஆகலை. அதனால் நீங்களுமே இப்போது உங்களோட டே ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் உங்களோட சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவனோட கேபில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் தானே உட்காந்துருப்பாரு. இப்போ அவரை தூக்கி வேற ஒரு சிஸ்டம் பக்கம் போட்டுட்டு இப்போ அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து அந்த காங்கோட சிஸ்டமில் எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்களுமே அதை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்து உட்காடுறீங்க, அதுவா வயன், என்னோட கேமில் இருக்க கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏதோ ப்ராப்ளம் போல், அதனால தான் நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் உங்களோட பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இப்போ நீங்களும் அப்படியே ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது கூட சும்மா இல்லாமல் உங்களை ஏதாவது ஒரு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா. அதனால் நீங்களுமே ஒரு மாதிரி கடுப்பாகிட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து மென்னுமே பார்த்துருந்துருப்பா. இப்போ அவளும் அதை பெருசாக எதுவும் கண்டுக்காம அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் போக இப்போ கரெக்டாக பிரேக் பீரியடும் டைமும் வந்திருக்கும். அதனால் இப்போ இன்னும் உங்களை கூப்பிட்றாங்க வெளியே போய் காஃபி குடிச்சு சொல்லாங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் தான் இப்போது இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா வரேன், நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போங்களேன், அவனுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அதை கேட்டுட்டு இல்லைப்பா, எனக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிகாஸ் எனக்கு முக்கியமான ஃபைலாக
முடிக்கணும். அதுவும் இல்லாம ஜெமீன் வேற இன்னும் வரல. அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்போ அவன் சொன்னத கேட்டு தான் இப்போ நீங்களுமே ஜிம்மினோட ரூம பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் ஸ்டில் இப்போ வரைக்குமே வரல. டைம் 11:30 ஆயிடுச்சு. இந்த மாரிலாம் ஜிம்மின் இவ்வளோ மணி நேரம் வராம இருந்ததே கிடையாது. அப்படியே வரதுக்கு லேட் ஆனாலும் உங்ககிட்டயோ இல்ல ஹாங்கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதனால இப்போ நீங்களுமே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதனால ஹாங்க பார்த்து ஜிம்மின் ஏன் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. ஆ எனக்கு தெரியல. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் அவன கடைசியா நைட்டு பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவன் எனக்கு காலும் பண்ணல. நான் அவன பார்க்கவும் இல்ல. ஏன்? உன்கிட்ட எதுவும் சொன்னானா என்ன? ஆ அவ் இல்ல, இல்ல. என்கிட்ட எதுவும் சொல்லல. அதான் கேட்டேன். உன்கிட்ட ஏதாவது சொன்னாரான்னு. ம். தெரியல. வருவான். இன்னும் கொஞ்ச நேரம் கூட கழிச்சு வருவான். யாருக்கு தெரியும்? அப்படிங்கிற மாரி தான் ஹாங் சொல்றாரு. நீங்களும் அத கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி அமைதியா சிம்ரனோட ரூமையே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நீங்க பேசிக்கிட்டே உங்களோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ கரெக்ட்டா உங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதனால நீங்களுமே இப்போ அந்த கால் யாருங்கிற மாரி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட டாட் தான். இப்போ நீங்களுமே அந்த கால பார்த்துட்டு அப்படியே ஹாங்க பார்க்குறீங்க. ஆனா ஹாங்குமே அந்த கால பார்த்துருந்துருப்பாரு. அதனால இப்போ அவருமே எதுவும் பேசாம உங்கள அப்படியே தான் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. நீங்களுமே இப்போ அந்த கால பார்த்துட்டு அட்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாரி தான் யோசிக்கிறீங்க. இருந்தாலும் என்னன்னு தான் கேட்போங்கிற மாரி நெனச்சுட்டு, இப்போ கால் அட்டெண்ட் பண்ணி உங்களோட அப்பா கிட்ட பேசுறீங்க. ஆப்போசிட்லேருந்து உங்களோட அப்பாவும், "வேணுமா? எப்படி இருக்க? உன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? நீ நல்லா தானே இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இப்போ நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு, "ம். நல்லா தான் இருக்கேன். இப்போ எதுக்காக கால் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுர்றீங்க. அதனால உங்களோட அப்பாவுமே, "என்னாச்சும்மா? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் ஒரு மாதிரி பேசுற?" "நான்லாம் எந்த மாதிரியும் பேசலப்பா. எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்டேன். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? அதுவும் இல்லாம நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி தான் உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வாங்கங்கிற மாரி சொல்றீங்க. இப்ப அவரும் அவங்களோட அப்பாவுமே, "ஆ வயன் ஆ அது ஒண்ணும் இல்லம்மா. நானும் அம்மாவும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதனால உன்ன பார்க்க உன் வீட்டுக்கு வரலாங்கிற மாரி இருக்கோம். அதுக்காக தான் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு உனக்கு கால் பண்ணோம்." அப்படிங்கிற மாரி தான் சொல்றாரு. இப்போ நீங்களும் அத கேட்டுட்டு, "எது? வீட்டுக்கு வரீங்களா? எதுக்கு? நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல. எதுக்காக வீட்டுக்கு வரீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "என்னம்மா பேசுற நீ? உன்னோட அம்மா உன்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அதனால தான் நாங்க 2 பேரும் அங்க வரோம். அதுவும் இல்லாம மாப்பிள தான் எங்களுக்கு கால் பண்ணி, நீங்க வந்து இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அப்படிங்கிற மாரி இப்ப சொல்றாரு. இப்போ நீங்களும் அத கேட்டு ஷாக் ஆகுறீங்க. "என்ன? சிமின் உங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வந்து ஸ்டே பண்ண சொன்னானா? என்ன? அங்கயா? ஆ அ அது ஒண்ணும் இல்லப்பா. அ ஜெமினா உங்களுக்கு கால் பண்ணி உங்கள வீட்டுக்கு வர சொன்னா?" "ம். ஆமாம்மா. மாப்பிள காலைல கால் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வர முடியுமாங்கிற மாரி கேட்டாரு. நாங்களும் சரிங்கிற மாரி சொல்லிட்டோம். ஆனா ஏன் அவரு அந்த மாரி கேட்டாருன்னு எனக்கு தெரியல. நானும் அத கேட்கல. அம் உனக்கும் மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா? நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் இல்ல தானே?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இப்ப நீங்களும், "ஆ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம்." அப்படிங்கிற மாரி தான் ரொம்ப ஒரு மாரி ஸ்லோவா சொல்றீங்க. "ஆ சரிம்மா. இப்போ நீ எங்க ஆஃபீஸ்லயா இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ஆ அ ஆமாப்பா. நான் இப்போ ஆஃபீஸ்ல தான் இருக்கேன்." "ஆ ஆனா அப்பா உங்களுக்கு எப்படி நான் ஆஃபீஸ்ல இருக்க விஷயம் தெரியும்?" "அட அதுவா? மாப்பிள தான் சொன்னாரு. மாப்பிள இப்ப ஏதோ புதுசா ஒரு கம்பெனி வாங்கியிருக்காமே. அந்த கம்பெனில தான் இப்போ நீயும் அவர் கூட ஒர்க் பண்றதா என்கிட்ட சொன்னாரு. அதுவும் இல்லாம நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு பேசிட்டு தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நீங்களும் அத கேட்டுட்டு, "சரிப்பா, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப அந்த கால கட் பண்ணிடுறீங்க.
இப்போ காலை வச்சதும் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறீங்க. சிமின் எதுக்காக உங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி அங்கே வர சொன்னா? ஆனால் அதுவும் இல்லாமல் நீங்கள் அவனோட கம்பெனி தான் ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்? அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ட் நாங்களும் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஒயன், ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி மாதிரி கேட்குறாரு. ஆ அது அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறீங்க. நிஜமாலுமே ஏதாவது ஃபேமிலி மேட்டர் தானா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆ இல்லை இல்லை நிஜமாலுமே ஃபேமிலி இஷ்யூ தான், நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நீ அவளே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களுமே உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த டைமும் பார்த்து ஹாங்கும் சரி நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, நான் போயிட்டு எனக்கு ஏதாவது காஃபி வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நீங்களும் அந்த சிஸ்டம் முன்னாடி அப்படியே உட்காந்துக்கிட்டு எதுக்காக ஜிம்மின் இப்படி பண்ணாகிற மாதிரியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு போதே இப்போ கரெக்டாக ஜிம்மினும் கால் பண்ணியிருந்திருப்பான். இப்போ நீங்களும் அந்த ஃபோனை பார்த்துட்டு ஜிம்மின் கால் பண்ணுறத பார்த்துட்டு இப்போ அந்த காலை அட்டன் பண்ணுறீங்க. அப்படி அட்டன் பண்ணிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்டாக தான் அந்த ஃபோன் உங்கள் காதுகிட்ட வைக்கிறீங்க. இப்போ அவனும் ஒயன்ச்செல்லாம் என்னம்மா பண்ணுறேன், நான் வரலேன்னதும் அந்த ஹாங் கூட ஒரு மாதிரி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு ஜிமின் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, முதல்ல நீ எதுக்காக என் அப்பாவுக்கு கால் பண்ணி அவன் அவங்க ஸ்டே பண்ண சொல்லிட்ட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்கு அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி போய் கோமா கேட்குறீங்க. அதுக்கு ஜிம்மினும் ஹேய் கொஞ்சம் பொறுமையாக இருடி, சும்மா கோவப்படாத, நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எதுக்காக இப்போது உன் அப்பாவுக்கு கால் பண்ணி இங்கே வர வைக்கிறது தெரியுமா? பிகாஸ் ஹாங், அந்த ஹாங் இருக்கான்ல, அவனை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டுறதுக்காக தான் உன் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் இங்கே வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு ஜிம்மின் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உனக்கு மரியாதையா என் அப்பாவுக்கு கால் பண்ணி இங்கே வர வேண்டான்னு சொல்லு, அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவன் இதுக்குள்ளே இருக்கிற, அவன் என்ன பண்ணா? ஆ ஆ அவன் என்ன பண்ணானா? ஏன் அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா என்ன? இங்கே பாருடி, எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் திரும்பவும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு அந்த ஹாங்கோட சந்தோஷமாக வாழணுன்னு முடிவு பண்ணிட்டல, அதான் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எங்கே பார்வையன், எனக்கு நீ வேணும், நான் எப்போவும் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் இல்லாமல் நீயும் எனக்கு எப்போவும் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்மளோட லைஃப்குள்ளே இன்னொருத்தவங்க என்ட்ரு ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்காக நான் ஹாங்க கொல்லணும்னு நினைக்கல, ஜஸ்ட் ஹாங்க உன்னை விட்டு விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ இதுதான் உன் பிளானா? இதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறியா? நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஹாங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஹாங்க தான் இப்போது லவ்வும் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் நானுமே இதை பற்றி என் ஃபேமிலிக்கிட்ட ஃப்யூச்சரில் பேச வேண்டியது இருக்கும் தான். பரவாயில்ல, இப்போ மூலமாகவே என் அப்பாவுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, நீயே அதை தெரியப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி இப்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஜிமினும் அதை கேட்டுட்டு ஹே லூசாடி, நீ நிஜமாமே உனக்கு அறிவில்லையா, இல்லை அறிவில்லாத மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். இப்போ திரும்பவும் இப்போ ஹாங் மட்டும் உன் லைஃப்பில் இருக்கான்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட அப்பா அந்த ஹாங்கை உயிரோட விட்டு வைப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்ட போய் மாதிரி ஷாக் ஆகுறீங்க. என்ன நீ என்ன சொல்கிற? ஏன் ஹாங் என் கூட இருந்தா என் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீ கேட்க, லூசு பொண்டாட்டி, உன்னை அந்த ஹாங்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானடி உன்னை ஏன் தலையில் கட்டினா,
அப்படி இருக்கப்போ நீ திரும்பவும் என்னை விட்டுட்டு அந்த ஹாங்கோட ஊர் சுற்றிட்டு இருக்கன்னு உன் அப்பனுக்கு தெரிஞ்சா உன் அப்பன் உன்னை சும்மா விட்டுருவான்டி. ஆனால் அந்த ஹாங்கு பாவம் உன்னால் அவன் அல்பாயசில் போய் சேர்ந்துருவான் அப்படிங்க மாதிரி சொல்ல இப்போ நீங்களும் அப்படியே மாதிரி ஷாக் ஆகிட்டே சிமின் என்ன உணர்ற என் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார் நான் சொன்னால் கேட்பாரு நொட்டுவார். உன் அப்பன் உன்னோட லவ் மேட்டரில் எவ்வளோ பெரிய தில்லடி இவங்க பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ அவன் திரும்பவும் உன் காதலுக்கு க்ரீன் சிக்னல் காட்டுவான்னு நீ எப்படி நம்புற? கண்டிப்பாக அவங்க இந்த வாட்டி உன்னோட அப்பா சும்மா விட மாட்டார். ஏதோ போன வாட்டி அவனை ஏதோ போய் சொல்லி ஏமாற்றி உன்னையும் அவனும் பிரித்து வச்சிட்டாரு. ஆனால் இந்த வாட்டி ஹாங்கும் கொஞ்சம் உஷாராக தானே இருப்பான். என்ன ஆனாலும் ஹாங்கும் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி டயலாக்லாம் பேசிட்டு சுற்றிட்டுருக்கான். அண்ட் உன்னோட அப்பாவுமே ஹாங்கும் உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி நிலப்பில் சுற்றிட்டுருக்காரு. இப்படி இருக்கப்போ நீ மட்டும் என் கூட இல்லாமல் அந்த ஹாங் கூட சுற்றிட்டு இருக்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உனக்கே தெரியாமல் உன் அப்பா அந்த ஹாங்கை போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு இப்போ மிரட்டுறான். இப்போ நீங்களும் அதை கேட்டு அப்படி மாதிரி பயப்படுறீங்க. ஜிம்மின்னு சொல்கிறதும் ஒரு விதத்தில் ஒரு வேல்யூவான பாயிண்ட்டு தான். ஹாங்கை பிடிக்காம தானே ஜிம்மினுக்கு உங்களுக்கு கல்யாணம் பிடிச்சாரு. அப்படி இருக்கப்போ நீங்கள் ஜிம்மினை விட்டுட்டு இப்போ திரும்பவும் ஹாங் கூட சுற்றிட்டு இருக்கீங்கன்னா அது அவரோட பாதைக்கு தானே தெரியும். அவன் திரும்பவும் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களே ஜிம்மினும் சேர்ந்து வாழ விடாமல் தடுக்கிற மாதிரி தானே உங்களோட அப்பா கண்ணுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக உங்களோட அப்பாவுமே கோவப்பட்டு ஹாங்கை ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நீங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னடி சத்தத்தையே காணோம், இருக்கியா இல்லை மயக்கி போட்டு விழுந்துட்டியா அப்படிங்க மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்களும் இருக்கேன் எங்கள் பாரு ஜிமின் ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணாத ப்ளீஸ். என் அப்பாவுக்கு போய் கால் பண்ணி அவரை இங்கே வர வேணான்னு சொல்லு ப்ளீஸ், உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கெஞ்சுறீங்க. இப்போ ஜிமினும் அதை கேட்டுட்டு ஒன்று நினச்சாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. பிகாஸ் நானும் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்ல, அதனால் எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால் நானும் உனக்கு இப்போ ஒரு ஆஃபர் தரலான் இருக்கேன். அது என்னென்னா என்னோடய அப்பா அம்மா நம்மளோட வீட்டில் வந்து தங்கிட்டு போகிற வரைக்கும் நீயும் என்னோடய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போ. அப்படி நீயும் இங்கே வீட்டில் வந்து ஸ்டே பண்ணேன்னா ஆனால் அவங்களும் நம்புவாங்க நம்ம 2 பேரும் நல்லா தான் இருக்கோங்கிற மாதிரி. அப்படி அவங்க நம்பி ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளையோ திரும்பி போயிடுவாங்க. அப்படி போனதும் நீயும் எப்பயும் போல் அந்த ஹாங்கோடையே போய் ஊர் சுற்று, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்கிறான். இப்போ நீங்களும் அதை கேட்டு கடுப்பாகிறீங்க. இதெல்லாம் ஃபீல் தானே பண்ணுறேன், நான் உன்னை இக்னோர் பண்ணுறேங்கிற ஒரே ரீசனுக்காக தானே நீ இதெல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியுதுடா, நீ இதை வேணும்னே வாண்டடாக பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன நினச்சாலும் சரி, நீ நினச்சது நடக்காது. நானும் அந்த வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண மாட்டேன், என்னால் உன் கூடலாம் வந்து தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே, அவன் இருப்பான், வரலைன்னா உனக்கு தான் லாஸ், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய தூக்கி மேலே போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சாரி, அந்த ஹாங் மேலே தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னதான் இருந்தாலும் நீ தானே இப்போ வரைக்கும் என்னோட ஒய்ஃபாக இருக்க. அதனால் உன் மேலே உன் அப்பா கை வச்சா கூட அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் நான் மாட்டி வர்ற மாதிரி இருந்தால் ஹாங்க தான் மாட்டி விடுவேன், உன்னால் மாட்டி விட மாட்டேன், சரியா? அப்புறம் வரதும் வராதும் விருப்பம் தான் சொல்லும். வந்தால் ஹாங் சேஃபு, இல்லைன்னா அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பிகாஸ் இப்போ ஜிம்மின் உங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறான். அதனால இப்போ நீங்களுமே உன் மேலே இப்போ பயங்கர காண்டோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கீங்க. அந்த டைமும் ஹாங்கும் வந்திருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு வேன், ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்பாரு. நீங்களுமே எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லி அவனை சமாளிச்சுருந்துருப்பீங்க. இருந்தாலும் அது டே ஃபுல்லாகவே ஜிமின் உங்ககிட்ட சொன்னதே தான் ஒரு மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வேளை உங்களோட அப்பா ஜிமின் ஏதாவது பண்ணிட்டா, சாரி ஹாங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் போய் யோசிக்கிறீங்க. பிகாஸ் இப்போ தான் நீங்கள் ஹாங்க ஒரு மாதிரி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ திரும்பவும் ஹாங் உங்களை விட்டு போகிறது
உங்களால ஏத்துக்க முடியாத ஒண்ணு. அட் சேம் டைம் நீங்க ஜிமின் கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படியே நைட்டும் ஆயிருந்திருக்கும். நீங்களுமே உங்களோட ரூம்ல தான் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாங்கிற மாரியே இப்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்து இப்ப ஜிம்மினும் இப்ப உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றான். என்ன வயன் முடிவு பண்ணிட்டியா இல்லையா? உன்னோட அப்பா, அம்மா காலையிலேயே வந்துருவாங்க. அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. ஸோ நீ சீக்கிரம் முடிவு பண்ணிட்டு என்னங்கிற மாரி பார்த்து நடந்துக்கோ. அப்படிங்கிற மாரி தான் உங்கள வார்னிங் பண்ற மாரி டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இப்ப அத பார்த்ததும் இப்ப உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால நீங்களுமே இப்போ அந்த ஃபோன அப்படியே ஒரு மாரி விட்டு எறியறீங்க. அண்ட் இந்த பக்கம் ஜிம்மினும் அவன் நெனச்சது இப்போ நடக்க போதுங்கிற மாரி சந்தோஷத்திலேயே அப்படியே ஒரு மாரி ஹாப்பியா அவனோட ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் அதில கூட இப்போ வால்பேப்பரா உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கு. அப்படி அந்த உங்களோட ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு தான் இப்ப அவனும் ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்கான். அண்ட் நான் இதோட இந்த ஒன் ஷாட் அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் வழக்கம் போல இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மாரி கேட்டு பார்த்துட்டு, புடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.